ஹலோ guys, எல்லாம் இந்த வீடியோ வந்து மறக்காம லைக் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷாலா ஸ்டாரில் எபிசோட் 11, 12 2 எபிசோட் சேர்த்து போட்டுருக்கேன்பா. ஸோ மறக்காம இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. ஓகே guys, நம்ம வீடியோ விளையாடுங்க. ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2 டீமும் முறைச்சிக்கிட்டு இருக்க சுற்றி எல்லா காட்சும் கவர் பண்ணிங்க. ஒழுங்கு வருது உங்கள் வெப்பன்ஸை கீழே போடுங்க அப்படின்னு சுற்றிக்கிற அலைன்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்க ட்ரோன் தான் சொல்லிட்டு இருக்கு. ஒழுங்காக வெப்பனை கீழே போட்டு ஃபைட் பண்ணான்னு சொல்லிட்டு போக இந்த இடத்துல அந்த அங்கிள் சொல்லிட்டு போகிறான், கண்டிப்பாக அவன் சாவி என் கையில் தாண்டா அப்படின்னு மாதிரி வந்து அவனும் சொல்லிட்டு போகிறான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் போகிறாங்க. ஸோ இந்த கேப்டன் சொல்கிறார், நம்ம கிட்ட ப்ரூஃப் இல்லாமல் அவனுக்கு மேலே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, அந்த பேன் ரொம்பவுமே தந்திரமானவனா இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து அவங்க எடுத்து போகிறாங்க. இந்த பக்கம் ஜாங்கி இருக்கார்ல, அவர் வந்து டாக்டர் செக் பண்ணிட்டு ஸோ வந்து இவருக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஸோ வந்து இவனோட நார்மல் லைஃப் வரணும்னு சொல்கிறேன். இது வந்து கீழே சொல்லிட்டு இருக்க ஜாங்கியாக சொல்கிறார். ஸோ என்னால் என் வாரி இருக்கானு அவ்வளோதான், இல்லை இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் பேசிட்டு இருக்கேன். ஸோ கேப்டன் கேட்ட மனசே இல்லை. அவர் சொல்கிறார், சரி ஓகே இதுக்கப்புறம் என் ஃபேமிலி கூடவே இருக்குன்னு ஹீரோக்கெலாம் வந்து குற்றம் வச்சே இருக்குது. ஸோ நம்மளால தான் வந்து இப்படி ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டாக்டர் சொல்கிறார், ஸோ வந்து ரோபோட்டிக் அதை வந்து நம்ம பொருத்தணும் அப்படின்னா இவரால் வந்து நார்மலான லைஃபுக்கு வந்து வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே டாக்டர், அது வந்து எப்படி ஒரு என்ன பண்ணணும்னு கேட்க, ஆனால் ஒரு விஷயம் இவரால் வாரியரால் ஆக முடியாது அப்படின்னு சொல்ல. ஸோ வந்து இதை கேட்டோடனே இவரும் சொல்லிட்டு இருக்காரு, ஸோ வந்து எனக்கு வந்து ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்குள்ள இதை கேட்டோன்னே மனசு கஷ்டமாச்சு. அவன் தம்பிலாம் நினச்சி பார்க்குறான், ஊனமாக தான் இருக்கணுமா ஒரு கடைசின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹெச்ஆர் அலைன்ஸோட மேனேஜர் அவருக்கு வந்து அந்த பொண்ணு சேவாக வந்துருச்சு அப்படின்னு சொல்ல வரும். ஸோ உங்கள் டீம் வந்து பரவாயில்ல அந்த பொண்ணு ரொம்ப சேவாக வச்சு உங்கள் ஹெல்ப்புக்காக உங்களுக்கு தேங்க்ஸ். ஸோ உங்களோட ரிவார்டு வந்து நான் வந்து உங்கள் அக்கௌண்ட்டு சென்ட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க கேப்டன் அப்படின்னு சொல்ல. ஸோ அந்த கேப்டன் சொல்கிறார், ஸோ நாங்கள் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கூட்டு போயிட்டு என்னன்னு கேட்டால், ஸோ வந்து என் டீம்மேட்டில் ஒருத்தர் வந்து கையே போயிருக்கு அப்படின்னு கேட்டால், ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் தான். ஸோ நான் உங்களுக்கு வந்து இனிமேல் கொஞ்சம் அதிகமாக பே பண்ண பார்க்குறேன். ஸோ ரோபோட்டிக் அமௌண்ட் வந்து நீங்கள் வச்சுன்னா நார்மல் லைஃப் வரணும் அப்படின்னு கேட்க. ஸோ ரோபோட்டிக் அமௌண்ட் நானும் வாரிட ஆக முடியாதான்னு கேட்க. ஸோ கரெக்ட் தான், ஆனால் வந்து இதுக்கு இன்னொரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து யோசிக்கணும் என்ன வேணும்னு கேட்க. ஸோ அதுதான் வந்து வாட்டர் ஆஃப் லைஃப், அது வந்து எர்த் கிங் பீஸ்ட் அந்த மாதிரி ஒரு பீஸ்ட் கிட்டேருந்து கிடைக்கிறது. ஸோ அதனோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 30 பில்லியன் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவோம். எல்லாருக்குமே வந்து சரியான ஷாக்கு. உண்மையிலேயே வந்து இது 30 பில்லியன் வந்து ரீஜெனரேட் பண்ண முடியுமான்னு கேட்க. அதனோட அமௌண்ட்டை கேட்டோன்னு எல்லாமே சொல்கிறாங்க 30 பில்லியன் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஹீரோ வந்து அவன் கொண்டா பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டில் வந்து கொடுக்குறான். ஸோ பரவாயில்ல நீங்கள் வந்து 3 உல்ஃப் தோக்கடிச்சிருக்கான், இதுவுமே ரொம்ப ரேரான மாஸ்டர் தான், எல்லாரெல்லாம் 3 உல்ஃப் வந்து தோக்கடிச்சிட முடியாது. ஸோ நீங்கள் தோக்கடிச்சுன்னா இது வந்து நல்ல ஒரு வேலையே போகும். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு 1 பில்லியன் வந்து உங்களுக்காக தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து அந்த ஒரு 3 உல்ஃப் இல்லை அதனோட டெய்ல் அதனோட பல்லு இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்துக்காக வந்து அவர் வந்து தராரு. ஸோ அதை கேட்டோன்னே சரி ஓகேன்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் வந்து நம்ம டீமே வந்து பேசிக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து ஜாங்கி இல்லாததுனால வந்து நம்ம டீமோட பலம் கொஞ்சம். ஸோ அந்த டைகர் டீம் வந்து இன்னுமே வந்து போக ஸ்ட்ராங் ஆகிட்டு வந்துருக்காங்க அப்படின்னு கேட்க. நல்லா நம்மகிட்ட வந்து ஒரு ஸ்பிரிட் மாஸ்டர்கான்ட்டு லுங் ஃபோன் சொல்ல. ஸோ வந்து என்னால் தான் வந்து தயவு மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லி இவனை நீ ப்ளேம் பண்ணிக்க தேவையில்லை லுங் ஃபேங் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். ஆமாம் நீ அவனை ப்ளேம் பண்ண தேவை அப்படின்னா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எல்லாம் பேசிட்டு நம்ம இப்படி அந்த டீமை தோக்கடிக்க போகிறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம இன்னுமே வந்து ட்ரைனிங் எடுத்து நம்ம வந்து அட்வான்ஸ் வாரியர் ஆகணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமாக வழி இருந்தால் சொல்லுங்கள், எங்கே ட்ரைனிங் பண்ணலாம் அப்படின்ற பேர் வந்து எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ எல்லாம் சொல்லிட்டு சரி ஒன்றும் கவலைப்படாதீங்க பார்த்துலன்னா. ஸோ வந்து இப்போ ஒரு கேப்டன் சொல்கிறேன், என்கிட்ட ஒரு வழி இருக்குது, இதை நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு கேட்டு கிளாஸ் ஏ ஜெனட்டிக் ஏஜென்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இந்த ஜெனட்டிக் ஏஜென்ட்ஸ் நம்ம வந்து மரபணுமே வந்து மாற்றம் செய்யக்கூடியதாமா. ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து 2 மாதத்துல நீங்கள் சீனியர் வாரியர் லெவலுக்கு போயிடலாம். ஆனால் இது சைடு எஃபெக்ட் என்ன, அதுக்கப்புறம் உங்களால் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியுது, அதுதான் உங்கள் ஃபைனல் ஸ்டேஜ் ஆகியிருக்கும். என்ன சொல்கிறீங்க இது ஓகேவா? ஆனால் லுங் ஃபெங் நீ வந்து சின்ன பையனாக இருக்குது, உனக்கு வந்து இன்னுமே இந்த எதிர்காலம் இருக்குது, நீ வந்து இதை யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்ல. மற்ற எல்லாருக்கும் இது ஓகேவா சொல்லுங்கள், இப்படி இருந்தால் நம்ம டைகர் டீம் தோக்கடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஓகே கேப்டன் எனக்கு ஓகே, எனக்கு வந்து சீனியர் வாரியராக இருக்கிறதே எனக்கு ஓகே, லைஃபோட கடைசி கட்டமாகவே நான் நினச்சிக்கிறேன், கண்டிப்பாக அந்த டீமை தோக்கடிக்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து அந்த ஜெனட்டிக் வந்து ஒத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோட ஃபேமிலி வெயிட் பண்ணிட்டு ஹீரோ வந்து அப்பா அம்மா பிரதர் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவன் ஃபேமிலி கூட வந்து சேரமிக்கிறான். ஸோ அதில் தான் வந்து நம்ம ஜாங்கி இருக்காரு. ஜாங்கி இப்போ அவர் ஃபேமிலி கூட போகிறாரு. ஸோ அவங்க ஒய்ஃப்லாம் வந்து அவர் கையில் அதை பார்த்துட்டு வந்து ரொம்பவுமே அழுக ஆரம்பிச்சு அவர் சொல்கிறாரு, ஸோ அந்த மாதிரி மகளே அவங்க கூட வந்து நான் இனிமேல் தினமும் விளையாடுமா எனக்கு கவலைப்படாதுன்னு சொல்ல. ஹீரோ சொல்கிறான் கண்டிப்பாக இதுக்கு நான் ரிவெஞ்ச் எடுத்தே அவன் அந்த டைகர் டீமை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறதோ நெக்ஸ்ட் சீனில் வந்து காட்டுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கல்டிவேஷன் பண்ணிருக்கான். ஸோ வந்து நான் வந்து என்னோட ஸ்பிரிட் எனர்ஜி வந்து அதிகப்படுத்தி வரலாம். ஸோ ஒரு வால்யூம் தான் முடிச்சிருக்கேன். ஸோ நான் அதுக்கு அடுத்த வால்யூம் முடியும். அப்புறம் 9th அண்டர் சேவர் அதில் அடுத்தது போகலாம். ஸோ இந்த 9th அண்டர் சேவர் அந்த ஸ்பிரிட் எனர்ஜி வந்து எனக்கு ரொம்பவுமே யூஸாக இருக்குது. லாஸ்ட் டைம் இந்த ஸ்பிரிட் எனர்ஜி வச்சு நான் வந்து எல்லாரையும் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஒரு கடத்தில் பார்த்தீங்கன்னா சரி ஓகே ட்ரைனிங் டைம் ஆச்சுன்னா அந்த இடத்துல கேப்டன் கால் பண்ணுறேன். சொல்லுங்க ஃபைன் ஹெச்ஆர் மாலுக்கு வாங்க, உனக்கு வந்து ஒரு பரிசு ஒன்று காத்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு அந்த டிராகரை செட் எடுத்து கட்டுறாரு. இதை பார்த்தோன்னே வந்து என்னது S9 அல்ட்ரா ஃப்ளை கட்டர் தானே இது அப்படின்னு கேட்க. ஆமாப்பா இது வந்து என் ஃப்ரெண்டு வந்து அலைன்ஸில் இருக்கார், அவர் மூலியமாக தான் வந்து இது வந்து கிடச்சிது, இது வந்து நான் வந்து உனக்கான ஒரு கிஃப்ட்டாக வந்து நான் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக உனக்கு வந்து இது ரொம்ப ஃபியூச்சரில் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு மெசேஜ் அவனுக்கு கொடுக்குறேன். இந்த இது வந்து என் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஹீரோ கண்டிப்பாக நல்லா வந்து இதில் ஏற்ற முடியும், இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு யதார்த்தம் புரிஞ்சுக்கோ டைகர் டீம் போக ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஸோ நம்ம டீமோட ஒரே நம்பிக்கை நீ தான் ஸ்பிரிட் மாஸ்டராக இருக்க, எங்கள் எல்லாரும் நீ
தான் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏற்றுக்கோன்னு சொன்னால் சரி ஓகே கேப்டன் நீங்கள் சொல்கிறதுனால நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன், கண்டிப்பாக நான் நம்ம டீமை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். நெக்ஸ்ட் வந்து நல்லா ட்ரைனிங் பண்ணுறா அப்படின்னு வந்து பேசியிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஎன் அங்கே இருக்காங்க. ஸோ ஹீரோ போய்ட்டு கேட்குறான், நேற்று தானே நீ வந்த, இப்போ என்ன இங்கே ஒர்க்கு வந்திருக்க, என்ன விஷயம் இங்கேயே வந்திருக்க அப்படின்னு கேட்க, நான் வந்து இங்கே ஒர்க்கே ஜாயின் பண்ணுறேன்னா ஆமாம் இவங்க வந்து இந்த மாலில் வந்து ஸோ வந்து பார்ட் டைம் மேனேஜராக இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் லேப்ல இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் எனக்கு காப்பாற்றாங்க நன்றி, நான் அவனை வந்து ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஎன்னு தலைவனும் சொல்லி விட்டு பார்த்துட்டு இருக்கேன் அந்த சைடு. ஸோ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து சூ கேங் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இவர் யாருன்னா வந்து நம்ம யூவோட அண்ணன். ஸோ வந்து ஹீரோ போய் கை கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து நான் வந்து லுங்ஃபேங் அப்படின்னு கை கொடுக்க, ஓ நீ லுங்ஃபேங் அந்த ஹேமர் டீம் சேர்ந்தோன்னா என் தங்கச்சிக்கா பார்த்து ரொம்ப நட்டின்னு அவர் வந்து கை கொடுப்பாரு. சரி ஓகே அந்த ஃபைல்ஸ்லாம் வந்து என்னோட இதுக்கு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு போ. அவரும் ஹீரோ பார்க்குறா யார் உண்டு, அவர் என்ன பண்ணுறாரு, ஹீரோ தொட்டதுனால வந்து அந்த கையை துணித்து தொடக்கிறாரு. ஹீரோ கேட்குறா யார் அவருக்கே நீங்கள் ஃபைல்ஸ் சொன்னீங்க, யார் பெரிய ஆளான்னு கேட்க, ஸோ சொல்கிறேன் உனக்கு வந்து இந்த சூ ஃபேமிலியை பற்றி தெரியாதா, ஸோ அலைன்ஸ்லேயே ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஃபேமிலி, உங்களுக்கு எக்கச்சக்க பிரான்ச் இருக்குது, ஸோ நம்ம ஸ்டேட்டில் இருக்குது அவங்களோட 12வது பிரான்ச் 12வது ஃபேமிலி அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். ஹீரோவும் சரியா வச்சுக்கேன், இவ்வளோ பெரிய ஃபேமிலி இருந்து யூஎன் வந்திருக்கலாம், இதை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே எல்லாம் அப்படியே பேசிட்டு அங்கே ஒரு அலர்ட் வருது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பீஸ்ட் எர்த் கிங் வந்து வந்திருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எர்த் ராக் பியர், அது வந்து ஜெயின் லெவலில் இருக்க சுற்றிக்கிற எல்லாருமே வந்து பயமாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இருக்கிற உடச்சி போயிட்டு இருக்கு. என்னதான் அவங்க வந்து ஃப்ளைட் ஜெட் அட்டாக் பண்ணது எல்லாத்தையும் வந்து உடச்சி போட்டு எல்லாருமே வந்து ஸோ ஹீரோ நான் போகிறேன்னு பக்கம் நிறுத்தல இருப்பாங்க, இதை வந்து உனக்கான ஆப்பரண்ட் இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவரும் சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து புதுசாக ஆகிட்டு இவர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு காட் ஆஃப் வாரியர், இவர் பேர் வந்து லூ சரிங்களா, லூ கேங்னு வரும். ஸோ அவர் வந்து அந்த சோல்ஜரை காப்பாற்றுறது நீ பார்த்து நான் பார்த்துக்கிறேன் ஒன்று கவலைப்படான்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த மாஸ்டர் முன்னாடி நிற்கிறார். அந்த மாஸ்டர் எதிரில் வந்து பெருசாக அதை வந்து கிளா வச்சு ஒரு வாட்டி அடிக்க வர, இவரோட ஸ்பீடு அல்ட்ரா லெவலில் இருக்குது, இதெல்லாம் சலுசு இருக்குது. இவரும் நினைக்கிறார் இது வந்து 9/7 டெக்னிக் யோசிச்சுட்டு இருக்கா. அவர்லாம் அந்த பீஸ்ட்டை போட்டு போட ஆரம்பிக்க, அந்த பீஸ்ட்லாம் கத்திக்கிட்டு இவரும் தொட்டு அடிக்க ஆரம்பிக்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்லாஷுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங்கோ பொட்டஞ்சது மேலே வீழுது. ஸோ அந்த மாஸ்டர் வந்து இவனை கொன்னே ஆகணும், அதுவும் மாற்றி அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இவரும் ஜஸ்ட் வந்து தவிர அதுவும் அந்த பெர்த்லாம் யூஸ் பண்ண இவர் என்ன பண்ணுறாருன்னா ஸோ அந்த லைட்னிங்காக எல்லாத்தையும் ஸ்வாடில் கேதப்போ ஒரே அட்டாக் தான். அந்த ஒரு அட்டாக்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஜெயிண்ட் அதே செத்து போச்சு. ஸோ அதை கொண்டுட்டு நிற்க உண்மையிலே காட் ஆஃப் வார் தோக்கடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நியூஸும் வருது. இந்த இடத்துல வந்து சூ கேங் அவர் என்ன சொல்கிறாருன்னா பாத்தியா இதுதான் காட் ஆஃப் வார் பவர்ஸ், இந்த மாதிரி காட் ஆஃப் வார்ஸ்க்கே எங்கள் பொண்ணை கொடுக்குறாங்க, சிவா உன்ன மாதிரி ஒரு வாரி என்ன பண்ண முடியும், நீ எல்லாம் வந்து கனவு கண்டிருக்கா அதில் அப்படின்ற பேர் ஓப்பனாகவே பேசுகிறா, லவ் பண்ணுற விஷயம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாரு. ஸோ ஹீரோ அதை கேட்ட என்ன சொன்னேன், வாரி என்ன உனக்கு என்ன அவ்வளோ கேவமா, எவ்வளோ பெரிய காட் ஆஃப் வாரிஸ் வந்துட்டு அவங்களோட ஜேர்னி வாரியில் தான் அமைக்கும். இப்போ வேணா நான் வாரியரில் இருக்கேன், ஆனால் ஃபியூச்சரில் நான் கண்டிப்பாக டெவலப் ஆகும், அப்போ வந்து இதுக்கான பதிலாக உனக்கு சொல்கிறான்ட்டு அப்புறம் இன்னொரு விஷயம் வார்த்தையை மறந்துச்சு. ஸோ இந்த செல்வாக்கு இந்த பணம் வந்து உனக்கு வந்து நான் மறைச்சிருக்கு, ஞாபகம் வச்சுக்க, திரும்பவும் நான் வருவேன், அப்போ வரும்போது உங்ககிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதோட பார்த்தீங்கன்னா இந்த 11th எபிசோடு வந்து இதோட வந்து முடியுது. ஸோ மறக்காமல் வந்து லைக் போட்டு வந்து வீடியோ வந்து பாருங்கள், லைக் போடாமல் லைக் போட்டுப்போங்க, இந்த வீடியோ வந்து கமெண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 12th எபிசோடு ஓகே. ஸோ நம்ம 12th எபிசோட் ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ 12th எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிருக்கான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவனோட லைஃப் வந்து நல்லாவே போயிட்டு இருக்காங்க. அப்பா அம்மா வந்து லைஃப்பை வாழ ஆரம்பிச்சாங்க. ஈவன் நம்ம தம்பிக்காரனே பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைய வந்து கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஃபோனில் பேசி அவனோட பேருக்குள்ள காதல் வந்து மலர ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அவனை ஃபோனில் பேசுகிற இதே மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஸோ ஓகே நான் வந்து 9th எபிசோடில் ஃபர்ஸ்ட் வால்யூம் முடிச்சிட்டேன், ஆனால் அந்த செகண்ட் வால்யூம் ஏன் இருக்குது இவ்வளோ கஷ்டமாக இருக்கும், என்ன தான் பண்ண முடியல. ஒருவேளை என்னோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் இதை என்ன பண்ண முடியுமா, ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணோம், சும்மா அந்த கத்திங்க சுற்றிட்டு இருந்தால் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணா ஹண்ட்டுக்கு அவன் டீம் சொல்கிறான் நான் வந்து ஹண்ட்டுக்கு வந்து தனியாக கிளம்புறேன்னு தனியாண்ட கிளம்புறேன் அப்படின்னு கேட்க, இல்லை நான் கண்டிப்பாக வந்து 9th and 7th செகண்ட் வால்யூம் வந்து நான் வந்து கற்றுக்கிட்டாங்க, அதுக்கு நான் தனியாக தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவனுமே வந்து ஒரு இடத்துக்கு வந்து போக ஆரம்பினாங்க. ஸோ வந்து அவன் போகிறது பார்த்தீங்கன்னா கண்ட்ரி 201 அப்படின்ட்டு. ஸோ ஹீரோவும் வந்து அவன் ஃபேமிலிக்கு டைரக்டாக சொல்லிட்டு அந்த 201 இடத்துக்கு வந்து போக ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த இடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஒரு மேனேஜர் அவர் கேட்குற என்ன நீங்கள் மட்டும் தான் வந்திருக்கீங்களான்னு கேட்டால் ஆமாம் நான் மட்டும் தான் வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதுக்கான வந்து பாசனை கொடுக்குறாரு. ஸோ பார்த்து போங்க நிறையவே மாஸ்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மதிக்கிற மாரி வந்து அவர் உட்காந்து ஒரு மச்சு நக்கலாக பேசிட்டு இருக்கிற வாரியருங்கிறதுனால ஸோ ஹீரோ வந்து இடத்துல கிளம்புறான். ஸோ அவன் கிளம்புறது பார்த்தீங்கன்னா இந்த டைகர் சிம்ஸ் வந்து இந்த அங்கிள் இருக்கால அவனும் இந்த ஸ்னைப்பர் வந்து பார்க்குறானுங்க இவன் வந்து கிளம்புறானான்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா ட்ரெயினர் இந்த மான்ஸ்டர் இருக்கிற பிளேஸ்க்கு வந்து காட்டுறான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடமே அமைதியாக இருக்க. ஸோ ஒரு பில்டிங் ஹீரோன்னு பார்த்துருக்கான். சரி ஓகே 9th and 7th உனக்காக என் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாலே வந்து அதுக்கு மேலே அந்த குதிக்க ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த போர் மாஸ்டர் அந்த பண்ணி மாஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒத்தக்கொம்ப பண்ணி மாஸ்டர் அதெல்லாம் வந்து அட்டாக் பண்ண தலைவன் அசல்ட்டாக கொள்ள ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த மாதிரி 1-2 வந்து எக்கச்சமாக கொண்டு போய் செக் பண்ணி பார்க்குறான் எவ்வளோ இருக்கிறா மொத்தமாக நான் 198 கொண்டிருக்கணும். அவருக்குலாம் சரியான ஷாக்கு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ திரும்பவும் போகிறான். அங்கே 2 பேர் சுற்றி போட்டுட்டு இருக்க மாஸ்டர் தான் அவரு அது எல்லாத்தையும் கொண்டு வச்சு திரும்பவும் வந்து இவ்வளோ பேக் இவ்வளோ மாஸ்டர்ஸா அப்படின்ட்டு. ஸோ அதேமாதிரி போகிறான் கொள்றான் கொள்றான். ஸோ அப்படி கொண்டு குட்டுக்கிறதுனால அவன் சுற்றிக்கிற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து இவனோட பேர் வந்து பரவ ஆரம்பிச்சு. நீ வந்து இப்போலாம்
வந்து நிறையவே கொண்டு வரீங்க மிஸ்டர் லுங் ஃபெங். ஸோ வந்து உங்களால் வந்து இவ்வளோ மாதம் கொண்டு முடியும் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிற எல்லா பொண்ணுங்களும் வந்து லுங் ஃபெங் போகிற வேண்டிய அவன் அழகாக இருக்கான்ல அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் வந்து தலைவன் இந்த ஈகிலுமே கொள்ள ஆரம்பிச்சிட்டான். எல்லா பொண்ணுங்க முன்னாடி தலைவன் ஃபேமஸ் ஆகிறா. எல்லாருமே வந்து ஹீரோக்கு வந்து ஹாய் சொல்கிறாங்க. எல்லாருமே ஹீரோ மேலே ஒரு இம்ப்ரெஸ் ஆகுங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து இதெல்லாம் பண்ணிருக்கா. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது இந்த மாசம் வந்து எலி கூட்டம் எல்லாம் துரத்திட்டு வந்துருக்கு. அந்த மாசம் கத்திக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எலி மான்ஸ்டர், மியூட்டேட்டான எலி மான்ஸ்டர். ஸோ வந்து இதெல்லாம் இங்கே அறிவிக்கிறாங்க. ஸோ வந்து கண்ட்ரி 201 வந்து அந்த எலி மான்ஸ்டர்ஸ் அந்த மியூட்டட் மான்ஸ்டர்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அங்கே இருக்குது ரொம்ப ஆபத்து, அங்கே இருக்குது டேஞ்சர். ஹீரோ சொல்கிறான் இந்த கத்தியால் நான் வந்து நிறைய மாஸ்டர்ஸை கொண்டுட்டேன், ஆனால் இன்னுமே என்னால் 9th and 7th செகண்ட் வால் ஏன் வந்து என்னால் கற்றுக்க முடியல அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். இன்னும் எவ்வளோ நாள் தான் இருக்கும், சீக்கிரமாக நான் டெவலப் பண்ண ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இடமே பார்த்தீங்கன்னா ஆட ஆரம்பிக்குது. ஸோ என்னடான்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு மேலே நான் தெரிஞ்ச உடஞ்சி விட அந்த இடத்துல அந்த வாரி அந்த எலி கூட வந்து துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ தலைவனும் முன்னாடி போயிட்டு வந்து ஸோ அவங்க ஹீரோஸ் இதுனா நிறைய மாசம் ஆரம்பிக்குது. ஸோ இந்த சைடு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு கேப்டன் ஃபோன் கேட்குறாரு, இந்த லுங்கு இன்னும் அங்கே தான் இருக்கானா அப்படின்னு கேட்க, ஆமா ஒன்றும் ட்ரெயினில் தான் இருக்கேன் என்னாச்சுன்னு கேட்க, இந்த மாதிரி நிறைய மாஸ்டர் அங்கே வந்துட்டு எலி மாஸ்டர் சைடு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய மாஸ்டர் எல்லாமே சிட்டிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துன்னா இந்த ஹீரோ எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த லுங் ஃபேங் உனக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு யோசிச்சு ஹீரோ ஓடுறது போது கொண்டு காட்டுறாங்க. லுங் ஃபேங் அப்படின்னு அவங்க அம்மாலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ கால் போட்டுருக்காங்க. என்ன ஆச்சு அவன் ஏன் கால் எடுக்கலாம். ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த காலை அட்டன் கூட பண்ணாமல் அந்த இடத்துல பார்த்தா அந்த வாரியை கூட தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல அவனும் வாரியை வந்து போனால் சரி ஓகே இது வந்து இப்படியே இருந்தால் செட்டாக இந்த மாஸ்டர் வந்து யாராவது தடுக்குன்னு சொல்லிட்டு அவனும் போக அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்க வந்து மாசம் வந்துருச்சு. ஸோ வந்து ஹீரோ கண்ணுக்கு நேரத்தில் ஒரு அட்டாக் வந்து இருக்கிற எல்லா மாசம் அடிச்சு யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த லூ கேங் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த காட் ஆஃப் அவருக்கு காட் ஆஃப் லூ அங்கே சீனியர் நீங்களா அப்படின்னு கேட்க, ஸோ அப்படி என்ன பண்ணுற உடனே இருக்கிற எல்லா எலி கூட அந்த எலிலாம் பார்த்தீங்கன்னா மழை மாதிரி அங்கே ஆக ஆரம்பிச்சது. உடனே சொல்கிறார் ஸோ உடனே இங்கே ஓட ஆரம்பிக்கணும், நீங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் தப்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு வந்து 9th and 7th அதை வச்சு ஒரு அட்டாக் பண்ண 2 பில்டிங்கே வந்து அது ஒட்டஞ்சது மாதிரி இது ஹீரோ பார்க்குறோம். இதான் உண்மையில பவரான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல அவங்க வந்து தம் ஓடிட்டு அந்த மாற்றம் பின்னாடி துரத்தி வந்து இவர் கேட்குறாரு இந்த மாதிரி ஹெலிகாப்டர் மாதிரி எவ்வளோ நேரத்தில் இங்கே வரும் பிளைன் அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து ஒரு 10 நிமிஷம் சார் இங்கே நாங்கள் பீப்புள்ஸ் எவாலுவேட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த இடத்துல வந்து அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். சைடில் பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து போட்டுருக்கு. சரி ஓகே நாங்கள் வந்து எங்களால் முடிச்சாலும் கிட்ட வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கமாண்ட் இருக்குது அந்த எலிகளுக்கு. அதுதான் வந்து இருக்கிற எல்லாருமே கமாண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ வந்து ஃப்ளைட் ஜெட் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இவர் சொல்கிறார் சரி ஓகே நம்ம வந்து சீக்கிரம் வந்து பாலத்திட்டு போகலாம், அங்கே போனால் நம்மளை பிக்கப் பண்ண கரெக்டாக சொல்லிட்டு அந்த போனால் வந்து முட்டு சொந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து அந்த மாஸ்டர்ஸ் பின்னாடி சரி ஓகே வேறு வழி இல்லைங்க வந்து ஜம்ப் பண்ணி தான் எல்லாம் ஜம்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோ காட் ஆஃப் அவர் ஜம்ப் பண்ணுவார். ஆனால் அந்த வாரியர் இருக்கார் பார்த்தீங்கன்னா சோல்ஜர் அவர் வந்து மிஸ் ஆக நம்ம காட் ஆஃப் அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிடிச்சி வந்து மேலே வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல வந்து அவர் கூப்பிட்டு வந்துருக்கு. அந்த மாஸ்டர் விடாமல் கத்தும் அந்த பாலத்தையே தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த எலி மாஸ்டர் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த எலி மாஸ்டர் எல்லாமே வந்து அட்டாக் பண்ணுறாரு. இந்த காட் ஆஃப் அவர் போய் அசால்ட்டாக அதெல்லாம் கொடுறாரு. ஸோ வந்து ஹீரோ அவங்க இவர் சொல்கிறது 9th and 7th எப்படி யூஸ் பண்ணுறது நல்லா பார்த்துக்கோ லுங் ஃபேங் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து அவருமே அந்த 9th and 7th வச்சு அடிக்க ஆரம்பிக்கும். இருக்கிற எலியெல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஓடுங்க அந்த ஹெலிகாப்டர் வந்து கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் விடாமல் கத்திக்கிட்டு இருக்கு. ஸோ ஹெலிகாப்டர் கிட்ட வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லாமல் இங்கே கீழே பாலத்துக்கு மொத்தம் கொண்டு அவ்வளோ எலி அந்த எலி மொத்தம் இந்த பள்ளத்தாங்க ஃபுல்லும் நிறைஞ்சிருக்கு அந்த இடத்துல. ஸோ சைடு வந்து இப்படியே போயிட்டு எல்லா பில்லருமே எழும்பி இருந்தது. ஸோ அந்த ஹெலிகாப்டரும் சைடில் வந்துட்டு இருக்கேன். ஸோ அவங்க அதை பார்க்குற அந்த காட் ஆஃப் வர முடிவு பண்ணுறாரு. சரி ஓகே இதுக்கு வேறு வழியே இல்லை போல அப்படி மாரி அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து சேஃபாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோ சொல்கிறார் சரி வாங்க போகலாங்க உங்ககிட்ட வந்து நான் அதிகப்படியான ஸ்பிரிட் டைம்ஸ் வந்து இருக்குது என்ன உணர முடியுது. இன்னைக்கு தான் ஃபியூச்சர்னு நான் நம்புறேன். ஸோ சேஃபாக இரு லுங் ஃபேங் எல்லாரும் நீ தான் வந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லுங் ஃபேங் தள்ளி விட்டு அவங்க வந்து க்ளோஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ ஹீரோ உள்ள போய் வந்து கத்துறா இது மாதிரி நீங்கள் வாங்க காட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ மை டியர் லவ் தயவு செஞ்சு நான் மன்னிச்சிரு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா அந்த எலி கூட வந்து சண்டை போட வந்து ஆரம்பிக்கிறார் அந்த எலி கூடத்தை கூட. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா பறந்து அட்டாக் பண்ணி அந்த ஜென்ரலுக்கு பற்றி அதனோட காதையே வந்து கட் பண்ணி போட அதுவும் விடாமல் கற்று இருக்கிற எல்லா எலிங்களையும் வந்து இவரை சுற்றி போட்டு ஒன்றா சேர இவர் என்னதான் அட்டாக் பண்ணி திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கடத்தில் அதுங்க எல்லாமே வந்து பறந்து அதிகமாக வந்துக்கிட்டு இருக்க. ஸோ வந்து இவர் மேலேயே வந்து குதிக்க ஆரம்பிக்குது. இதை பார்க்குற இவர் வந்து ஸோ வேறு வழி இல்லை இருக்க ஒரே வழி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா திடீர்னு வாகனத்துக்கு பாருங்க அவரோட ஃபுல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணிச்சு 9th and 7th வச்சு எக்கச்சக்க தண்டரை அடிக்க. ஆனால் அதுவும் யூஸ் ஆகலன்ட்டு அவரே செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் அதை யூஸ் பண்ண ஃபுல் எனர்ஜியுமே பார்த்தீங்கன்னா தண்டர் கோல்டன் தண்டர் வச்சு அடி காமிச்சு ஸோ மொத்தமாக அது எல்லாத்தையும் எரிச்சு அதே இடத்துல கொள்ளனுக்கு. ஸோ அவரோட மொத்த எனர்ஜி போனதால பார்த்தீங்கன்னா அவரும் அதே இடத்துல வந்து சாம்பலாக ஆரம்பிக்குது. இந்த லுங்ஃபுங்கெல்லாம் மனசே கிடையாது சீனியர் நீங்கள் ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு லுங்ஃபுங் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல காட்டுறாங்க. ஸோ வந்து காட் ஆஃப் வார் வந்து அவர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி இவங்க எல்லாம் காப்பாற்றுறாரு அப்படின்னு பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோக்கு ஒன்றும் முடியல. இந்த சைடு வந்து ஹீரோட அப்பா அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து கால் பண்ணி கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து ரொம்ப நல்லா இருக்கேன் எனக்கு அவனும் காலாட்ட முடியல இல்லை நான் நல்லா தான் இருக்குன்னு சொன்னேன். ஸோ வந்து நியூஸ்லேயும் சொல்லியிருக்காங்க காட் ஆஃப் வார் செல்ஃப் டிஸ்ட்ராக்டட் நம்ம எல்லாரும் காப்பாற்றுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருமே தான் பண்ணுவோம் ஹீரோலாம் அந்த இடத்துல மாடி நின்றுருக்காங்க நீங்கள் ஏன் அப்படி பண்ணி எதுக்காக இப்படி பண்ணீங்க. ஸோ வந்து நான் வந்து கற்றுக்கணும் நான் இனிமேல் ஸ்ட்ராங் ஆகணும் அப்போ தான் வந்து எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த 9th and 7th செகண்ட் டூ பண்ணால் இன்னுமே என்னால் ஏன் பண்ண முடியும்
அப்படின்னா என்னால் முடிஞ்சு எல்லாமே பண்ணிட்டேன், என் ஸ்ட்ரென்த்துமே இன்க்ரீஸ் பண்ணிட்டு என்னால் பண்ண முடியல. அப்போ தான் ஹீரோ யோசிக்கிறான் அவர் பண்ணது. ஸோ இது மட்டும் ஸ்ட்ரென்த்து மட்டும் சம்மந்தப்படல, என்னோட ஸ்பிரிட் எனர்ஜி இருந்தாலும் நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் என்ன பண்ணுறான், அவனோட ஸ்பிரிட் எனர்ஜி வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ வந்து ரெண்டுமே சேர்ந்து தான், ஸ்பிரிட் எனர்ஜி ஸ்ட்ரென்த் ரெண்டுமே சேர்ந்து மட்டும்தான் எனக்கு ஒரு வழி போயிருக்கும். காட் ஆஃப் வார் எனக்கு கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவன் பிளேட் வந்து அசால்ட்டாக கண்ட்ரோல் பண்ணி அவன் ஸ்பிரிட் வச்சு கண்ட்ரோல் பண்ணா கொய்யால அவன் ஸ்வாட்ல பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் தண்டர் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ தலைவன் வந்து தண்டர் அப்சர்வ் பண்ணி ஒரு அட்டாக் பண்ணா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனை சுற்றி தண்டர் தெரிச்சுக்கிட்டு இருக்கு ரெட் கலரில். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து 9 தண்டர் சேபர் அதனோட செகண்ட் ஃபார்ம் வந்து மாஸ்டர் பண்ணிட்டான். இதை பார்க்குற அந்த அங்களும் சொல்லிருக்கான், அவன் அந்த 9 தண்டர் சேபரோட செகண்ட் ஃபார்ம் மாஸ்டர் பண்ணிட்டான், அவன் இனிமேல் ஸ்ட்ராங்காகிட்டு போயிட்டு இருக்கான், அவன் நம்ம எப்படி கொள்றது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ பேன் சொல்லிருக்க, நீ கவலையப்படாத, அவனுக்கு நான் தனி ஸ்கெட்ச் வச்சுன்னு சொல்லிருக்கேன். இந்த அங்கிள் சொல்கிறான், உன்னை என் கையால் தான் கொள்ளுவா லுங் ஃபேங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து இதார வந்து முடியுது guys. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறவங்க கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கப்பா. ஓகே guys, ஸோ இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, கமெண்ட் போட்டு போங்க. பை 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 பை.